நெல்லை ஜெயக்குமார் மர்ம வழக்கு விசாரணை மீண்டும் தீவிரமடைந்தது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர். இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் ஜெயக்குமார் உடல் கைப்பற்றப்பட்டு கரைசுத்தபுதூரில் நேரில் சென்று பலகட்ட ஆய்வுகளை நடத்தினர். மேலும் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி ஏற்கனவே சம்பவ இடத்தில் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து ஜெயக்குமார் குடும்பத்தினர் நெல்லை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. மேலும் தொடர்ச்சியாக சிபிசிஐடி போலீசார் கரைசுத்தபுதூர் சென்று பல கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக சம்பவம் நடந்த அன்று கரைசுத்தபுதூரில் குறிப்பிட்ட 2 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக யார் யார் செல்போன் டவர் காட்டிய எண்களோ ஆய்வு செய்யும் டவர் விசாரணை நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் நெல்லைக்கு வந்தார். தொடர்ந்து அவர் பாளையங்கோட்டை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜெயக்குமார் வழக்கு தொடர்பாக விசாரணை அதிகாரியான ஆய்வாளர் உலகராணி உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் 3 பேரும் ஒரே நாளில் நெல்லையில் முகாமிட்டு உள்ளதாகும். ஜெயக்குமார் உடல் எடுக்கப்பட்ட கரைசுத்தபுதூர் தோட்டத்தில் ஏடிஜிபி உட்பட அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து விசாரித்தும் துப்பு துலங்காத நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை கையாண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒரே நாளில் அதிகாரிகள் முகாமிட்டு இருப்பதால் ஜெயக்குமார் வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ளது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண உங்கள் தவசி நியூஸ்களை காண தவறாதீர்கள். நெல்லை செய்தியாளர் எம். பகவதி ராஜாவுடன் உங்கள் தவசி ரமேஷ்.